ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினியை நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்களை யாவரும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்து கொண்டிருக்குது நான் விசுவாசிக்கிறேன். நல்லா ஆண்டவரோடு நெருங்கி வாழுங்க. மேக் டைம் ஃபார் காட். உண்மையாக தேடுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட நல்லது ஜோம் பண்ணுறது. பட் ஆனால் உண்மையாக தேடும் போது அது ஒரு 15 மினிட்ஸா 20 மினிட்ஸா ½ அன் ஹவர் உண்மையாக தேடும் போது ஆண்டவர் நிச்சயம் நீங்கள் கண்டடைவீங்க. ஆண்டவரோட நெருங்கி பழகிறதுக்கு இந்த நாட்களில் மேக் டைம் ஃபார் ஹிம். என்னத்துக்கோ டைம் கொடுக்குறோம். சொல்யூஷன் கொடுக்குறவர் அவர் தான். உங்கள் வாழ்க்கையில் என்ன கவலையாக இருந்தால் பிரச்சனையாக இருந்தாலும் ஜஸ்ட் கோ டு ஹிம். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை அவர் செய்வார். இஸ் ஸோ குட் டு அஸ். ஸோ இன்றைக்கி இன்னொரு ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட் பார்க்க போகிறோம். ஆவியின் கனிகள் 9. எத்தனை கனி பார்த்துருக்கோம் நம்ம இது வரைக்கும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 அதான் கீவேர்ட்ஸ். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. 5 பார்த்துட்டோம். 6வது நற்குணம். சத்தமாக சொல்லுங்கள், நற்குணம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கு. குட்னஸ் லிவிங் ரைட். சரியா, குட்னஸ், நற்குணம், நல்ல கேரக்டர். அகெயின் ஃப்ரூட் இஸ் அ கேரக்டர். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளலாமா? ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. குட்னஸ், நற்குணம் நமக்குள்ள தேவை. நல்ல சாட்சி நமக்குள்ள தேவை. இந்த கடைசி காலங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற கனிகள் அதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். நற்குணம், சூசிங் ரைச்சியஸ்னஸ், நீதியை செய்ய விரும்புங்கள், நீதி செய்ய நாடுங்கள், சரியானது பரிசுத்தமானது செய்ய நாடுங்கள். இஷ்டம் போல வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உணர்வற்ற போன நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், உணர்வு இல்லாதவர்களாய், தாய் தகப்பன்களை மதிக்காதவர்களாய், கர்த்தருக்கு பயம் இல்லாதவர்களாய், துணிகரமான பாவம் செய்கிறவர்களா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிபனே, அன்பு வாலிப சகோதரியே, அன்பு பெற்றோரே, நம்ம ஜீவியம் எப்படி இருக்கிறது? சும்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டு வந்துட்டனால பரலோகம் போயிடும்னு கனவு காணக்கூடாது. நம்முடைய இருதயம் சரியா இருக்குதா, ஆண்டவரோடு இருக்கா என்றதை ரொம்ப கவனமாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நற்சாட்சி, நற்குணம் நமக்குள்ள இருக்கா? பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சை உடையவர்களாக இருக்கிறோமா? நீதியின் மேல் பசித்தாக முடியவர்களாக இருக்கிறோமா? சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு பெரிய சர்ச்சுக்கு நான் மாசாக போயிட்டு வந்துட்டேன், வாரத்தில் ஒரு நாள் காணிக்கை பயங்கரம் போட்டேன், என் டைத்து கொடுத்துட்டேன். நவ் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுற எல்லாராலையும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுன்றதுல ரொம்ப தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். I know this will offend you, but this is the truth that you need to listen. சர்ச்சுக்கு போகிறனால நாம மாறணுங்க. our heart has to be changed. நற்குணம் இருக்கா நமக்குள்ள? ஃப்ரூட், இந்த கனி நமக்குள்ளே இருக்கா? இவ்வளோ நாள் பார்த்தோம், இந்த கனியில் நமக்குள்ளே இருக்கா? ஜோம் பண்ணிங்களா உண்மையாக வேண்டாம்? ஒவ்வொரு நாளும் கேட்குறீங்களா? கனி உள்ள ஜீவன் எனக்கு தாங்கப்பான்னு கேட்குறீங்களா? தாகத்தோடு கேட்குறோமா? நம்ம இதை கேட்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் மற்ற என்னென்னத்தையும் கேட்டுட்ருக்கோம். மற்றதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லுங்க. தகப்பன்கிட்ட எல்லாத்தையும் கேட்கலாம். ஆனால் ஒரு உண்மையான தேவனுடைய இருதயத்தை புரிந்த ஒரு விசுவாசி அவங்க எதுக்கு அதிகமாக நேரம் செலவிடுவாங்கன்னா இதுக்கெல்லாம் தான் நேரம் செலவிடுவாங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும்னு விரும்புகிறாருங்க. காலத்துக்கும் எனக்கு இது தாங்க அது தாங்கன்னு கேட்குற தப்பு இல்லை, கேட்கலாம். ஆனால் ஒரு மெச்சூர்டான ஒரு விசுவாசியாக நம்ம வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். லெட் யுவர் ப்ரேயர்ஸ் பி சேஞ்ச்ட். ஐ அம் என்கரேஜிங் யூ டு ப்ரே மோர். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு என்றதை ரொம்ப கவனமாக கேட்டு சூஸ் ரைச்சியஸ்னஸ், நீதி செய்ய விரும்புங்க. டெய்லி தினந்தோறும் கர்த்தர் என்ன பார்க்குறார். என்னுடைய ஸ்கூலில் பேரண்ட்ஸ் என் கூட மேபி ஸ்கூலில் தெருவில் விட்டு போயிடலாம். ஆனால் ஸ்கூலுக்குள்ளே அதுக்கப்புறம் நான் என்ன கர்த்தரனை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு பயம் உனக்கு துணிகரமாக பாவம் செஞ்சுட்டு நான் சொல்கிறேன், இன்றைக்கி அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டு பெற்றோர்களை வேதனை பண்ணிவிட்டு நீ நல்லா இருக்கணும்னு கனவு கூட காணாத. ஐ எம் நாட் கர்ஷிங் யூ, பட் ஐ எம் டெல்லிங் தி ட்ரூத்.
பெற்றோர்களை துக்கப்படுத்திட்டு பெற்றோர்களை வேதனைப்படுத்திட்டு நீ நல்லா இருக்கணும்னு மட்டும் நினச்சிடாத. தட் இஸ் யூ வில் ஹாவ் a hell of time. பெற்றோர்களை, உன்னுடைய தாய் தகப்பன்மார்களை, உன்னை நடத்துகிறவர்களை தூக்கி துச்சமாக எண்ணி போட்டுட்டு குப்பை போல் தூக்கி போட்டுட்டு நீ அவன் கூடயா ஓடி போயிடல, அவன் கூடயா ஓடி போயிட்டு நல்லா இருக்கணும்னு நினச்சி மட்டும் கனவு காணாத. மேபி யூ வில் ஹாவ் அ குட் டைம் ஃபார் 1 to 2 years, தென் த ரியல் திங் வில் ஸ்டார்ட் டு டீச் யூ a lesson. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிற 6 வயசு பிள்ளைங்க, 7 வயசு பிள்ளைங்க, எவ்வளோ துணிகரமான ஒரு ஜீவி இன்றைக்கி நான் பார்க்குறோம். இன்றைக்கி இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நம்ம பிள்ளைங்களையே மட்டும் டக்குன்னு ப்ளேம் பண்ண முடியாது. பெற்றோர்கள் ஒழுங்காக இல்லாதனால தான் பிள்ளைங்க ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் கவனத்திற்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே அவர்களை சரியாக நடத்தாமல் போனீங்கன்னா you will face this deadly things that is happening in our culture, in our generation. பிள்ளையாண்டானை சரியான வழியில் நடத்து, அதை முதிர் வயது வரைக்கும் விழாது இருப்பான் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ விட்டுட்டிங்கன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டங்க. நான் ரொம்ப வேதனையோடு பேசி கொண்டிருக்கேன். ஷோஸ் ரைச்சியஸ்னஸ், நீதி. பேரண்ட்ஸ் நீதி செய்கிறவர்களாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அதனால் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இரு, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தம். நீ என்ன பண்ணுறீங்களோ அதை தான் உங்கள் பிள்ளை பண்ணும். அது நான் ரொம்ப கவனமாக நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போங்க. அது தட் இஸ் ஃபார் ஷுர். நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அதை நம்ம பிள்ளை பார்க்குதில்ல, பிள்ளை அதுதான் பண்ணணும். அந்த பிள்ளைக்கு வர பிள்ளையும் என்ன பண்ணும், அந்த பிள்ளைங்க கல்யாணம் குழந்தை பிறக்கும், அந்த பிள்ளை அதான் பண்ணும். காலத்துக்கும் இதே தான் ஃபாலோ. மை ரெக்வெஸ்ட், நான் ரொம்ப வேதனையோடு பேசிகிட்டு இருக்கிறேன். மை கைண்ட் ரெக்வெஸ்ட், லெட் இஸ் பர்சியூ. நற்குணம் நமக்கு தேவை. கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட wherever you are ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நற்குணம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. அந்த கடைசி நாட்களில் நாங்கள் பெற்றோர்கள், நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறவர்களா, வாலிபர்கள் நாங்கள் என் கையை ஜெபம் ஆண்டவர் ஆஃபீஸில் என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணாதபடி, ஆஃபீஸில் என் கணவனுக்கு துரோகம் பண்ணாதபடி, ஸ்கூலில் என் பெற்றோர்களுக்கு துரோகம் பண்ணாதபடி ஆண்டவர் நீங்கள் எங்களை பார்க்குறீங்கன்ற கவனத்தோடு நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நம்ம ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புகிறாருங்க. ஃபேமிலி இஸ் அ கார்டன். நீ எவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்கு, ஒரு ஃபோனால் நீ எவ்வளோ பெரிய குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா வீட்டில். நற்குணம் நமக்கு தேவை. லிவிங் ரைட், சரியானதை செய்ய நாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.